என்டிகேவுக்கு டெபாசிட் கிடைக்குமன்றதெல்லாம் இங்கே மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படாது. ஏன்னா என்டிகேக்கு நிச்சயமாக டெபாசிட் கிடைச்சிடும். ஆனால் மிக முக்கியமாக இதில் பார்க்கப்பட வேண்டியது, இது வரைக்கும் வந்து ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நோட்டாலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 ஓட்டுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8 ரவுண்ட்லேயே 3000 ஓட்டு வந்து நோட்டாக்கு விழுந்திருக்குனாக்கா அப்போ இன்னும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சுற்றுகளில் எவ்வளோ நோட்டா போகுன்றது தான். கிட்டத்தட்ட பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது யார் என்றால் உயர் காவல்துறை அதிகாரி. யார் நடத்திருக்கணும்? பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் வந்து நடத்திருக்கணும். உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படும், இனி இது போல ஒரு தவறும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன்னு உங்களால் சொல்லவே முடியல என்றுதான் யதார்த்தமான உண்மை. பிள்ளைகள் நம்மோடு இருக்கும் பொழுது 8 மணி நேரம் உறக்கத்தில் இருக்கிறாங்க பிள்ளைகள். மீதி நேரம் தான் கொஞ்சம் நேரம் தான் நம்ம கூட இருந்து அவங்க பேசக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. அதிகப்படியான நேரம் பெற்றோர்கள் அந்த ஆசிரியர்கள் நம்பி விடுறாங்க. இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் எந்த மாதிரி ஒரு மோசமான நிலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அன்பு வரணுமா, காமம் வரணுமா? இந்த ஆட்சியில் நமக்கு பெருசாக பெரிய லெவலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சட்டம் வந்தாலும் கடுமையாக நமக்கு தண்டிக்காது. கையில் காசு இருந்தால் அழகாக பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம், நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற இந்த தைரியம் எப்படி வர முடியும்? கொலை கேஸு செஞ்ச ஒருத்தனை எப்படி வந்து இவனுக்கு திரும்ப அனுமதி கொடுத்து ரொம்ப இயல்பாக பொதுமக்களோடு உலா விடுறீங்க? ஒரு குற்றம் வந்து ஒருத்தன் வந்து ரிப்பீட்டடாக செய்கிறான்னா அந்த ஹேபிச்சுவல் அவனுக்கு இருக்குனாக்கா திரும்ப செய்யக்கூடிய நபர்கள் மீது தான் நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டு அதுக்கப்புறமேட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற நபர்கள் மீது என்ன மரண தண்டனை ஏன் என்ன கொடுக்காம இருக்கிறீங்க? பிஞ்சுகள் வழி தாங்குமா? பிறப்புறுப்பு என்று ஒன்று இருந்தால் போதுமா? உருவத்தில் பெண்ணாய் இருந்தால் உணர்ச்சிகள் வருகிறதா? கருவுற்ற பெண்ணாய் இருந்தாலும் காமம் தான் தெரிகிறதா? சில ஆசானும் சரியில்லை, அரசாங்கமும் சரியில்லை, பாதுகாப்பாய் பயணம் செய்ய பருவம் எது என்று தெரியவில்லை. பள்ளிகள் எல்லாம் பள்ளி அறையா, பாடசாலைகள் எல்லாம் படுக்கை அறையா, ஆட்டோவிலும் அடக்குமுறையா, அனுதாபிகளுக்கு அளவே இல்லையா? அட்லீஸ்ட் காவலர்களுடைய உயர் அதிகாரிகளாவது சமரசம் இல்லாமல் 4 பேரை செய்யுங்க. இங்கே இந்த மாதிரியான பொறுக்கிகளை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதை யாருமே வந்து இங்கே ஆதரிக்க மாட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு குரல் வராது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டு வருது. திமுக காலை முதலே தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது. அதற்கு அடுத்த இடத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் வந்து பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலில் என்டிகேவுக்கு டெபாசிட் கிடைக்குமா? முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? என்டிகேவுக்கு டெபாசிட் கிடைக்குமன்றதெல்லாம் இங்கே மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படாது. ஏன்னா என்டிகேக்கு நிச்சயமாக டெபாசிட் கிடைச்சிடும். ஆனால் மிக முக்கியமாக இதில் பார்க்கப்பட வேண்டியது, இது வரைக்கும் வந்து ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நோட்டாலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 ஓட்டுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8 ரவுண்ட்லேயே 3000 ஓட்டு வந்து நோட்டாக்கு விழுந்திருக்குனாக்கா அப்போ இன்னும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சுற்றுகளில் எவ்வளோ நோட்டா போகுன்றது தான். நீங்கள் இவ்வளவு நோட்டு கொடுத்தோம் நோட்டாவுக்கு வந்து ஓட்டு போடுறான்னா அப்போ திமுக மீது எவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா, ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது மக்கள் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தில் உற்சாகத்தில் இருக்காங்கன்றாரு. அவர் சொன்ன வார்த்தையை நான் தெளிவாக சொல்லிடுறேன். எப்போதும் திமுக ஆட்சி நமது அரசின் சாதனைகளால் திமுக தான் தமிழ்நாட்டை இனி எப்போதுமே ஆளும். அதற்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவு தாருங்கள். கேட்கும்போதே ஒரு மாதிரி சிரிப்பு வருது, ஒரு பக்கம் கடுப்பு வருது இல்லை? எப்போதுமே திமுக ஆட்சி தான், நாங்கள் வந்து அவ்வளவு நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம்ன்றீங்களே. நிதர்சனமாக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உளவுத்துறை உங்களுக்கு அறிக்கை தருதா தரலையா? தொடர்ச்சியாக குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் எவ்வளவு பெரிய அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கின்றதை இவர் பார்க்குறாரா பார்க்கலன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து இத்தனை கட்சிகள் புறக்கணித்திருக்கிறது. நீங்கள் வந்து இந்த வெற்றியை மிகப்பெரிய வெற்றியாக நீங்கள் எடுத்து கொண்டாடுறீங்கனாக்கா இது ஒரு மோசமான மனநிலை. நீங்கள் காசு கொடுத்த பிறகும் நோட்டாவுக்கு அவர்கள் போடக்கூடிய அளவில் தான் மக்கள் உங்கள் மீது வெறுப்பை கக்குகிறார்கள். நீங்கள் யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி இருக்குனாக்கா, ஆங்காங்கு எங்கெங்கேயோ போகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இத்தனை ஆண்டு அரசியல் காலத்தில் எவ்வளவோ போராட்டத்தை நம்ம பார்த்துருப்போம், சந்தித்திருப்போம். ஆனால் முதல் முறையாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லைன்னு போராடுறாங்க. இப்படி ஒரு போராட்டம் தமிழகம் சந்தித்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது யார் என்றால் உயர் காவல்துறை அதிகாரி. யார் நடத்தியிருக்கணும்? பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் வந்து நடத்தியிருக்கணும். உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படும், இனி இது போல ஒரு தவறும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன்னு உங்களால் சொல்லவே முடியல என்றுதான் யதார்த்தமான உண்மை. உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியல. கொடுக்குற மாதிரி இருந்தால் வந்து கொடுத்துருப்பீங்களே. எதற்காக சார்? கிட்டத்தட்ட உயர் காவல் அதிகாரியை வச்சு அவங்கள்ட்ட நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? பெற்றோர்கிட்ட பேசுறதுக்கு அவனை பெற்றோர் அக்யூஸ்டா? இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி சரி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. அப்போது ஒரு கல்வித்துறை அமைச்சர் அங்கே வந்து பேசலை, துணை முதலமைச்சர் உதயநிதி குறித்து பேசலை,
முதலமைச்சர் இது குறித்து பேசலை. நீங்கள் பேசுவதெல்லாம் என்ன சொல்றீங்க, மக்கள் வந்து மீண்டும் மீண்டும் நம்மளை தான் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்கன்றீங்க. எவ்வளவு தொடர்ச்சியாக ஒரு 30 நாளில் வந்து 95 வழக்கு பதிவு போட்டது மட்டும். இப்போ பதிவு பண்ணாத பாலியல் வழக்குகள் எவ்வளவா இருக்கும்? வெறும் பாலியல் வழக்குகள் மட்டும் சொல்கிறேன். தொடர்ச்சியாக இந்த சட்டங்கள் என்பது வந்து பேருக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த போக்சோ வழக்காக இருக்கட்டும், பொடா சட்டமாக இருக்கட்டும், நீங்கள் வாங்குறான், உள்ளே போகிறான், திருப்பி வெளியில் வரான், நல்லா தின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து திமிர் எடுத்து அதே வேலையை தான் திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. பாலியல் குற்றங்களில் பெண்களுக்கு வன்கொடுமை இழைத்தால் தயவதட்சணையே கிடையாது, மரண தண்டனை தான் அப்படிங்கிறதுலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கொடூர சட்டங்கள்லாம் போடப்பட்டு தானே இருக்கு. யாருக்கு நிறைவேற்றிருக்கீங்க? நீங்கள் ஆசானை வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுங்க. குழந்தைகள் அதிகப்படியான நேரம் வந்து ஆக்டிவாக முழித்திருப்பது யார் கூடன்னா பள்ளிகளில் தான். பிள்ளைகள் நம்மோடு இருக்கும் பொழுது 8 மணி நேரம் உறக்கத்தில் இருக்கிறாங்க பிள்ளைகள். மீதி நேரம் தான், கொஞ்சம் நேரம் தான் நம்ம கூட இருந்து அவங்க பேசக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. அதிகப்படியான நேரம் பெற்றோர்கள் அந்த ஆசிரியர்கள் நம்பி விடுறாங்க. இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் எந்த மாதிரி ஒரு மோசமான நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அன்பு வரணுமா, காமம் வரணுமா? எப்படி இந்த மனப்போக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இவ்வளவு மோசமான மனசூழலை இவர்களுக்கு மாறுவதற்கு அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு காம உணர்வு இருந்தாலுமே ஒரு தைரியம் வருது. இந்த ஆட்சியில் நமக்கு பெருசாக பெரிய லெவலில் எந்த பாதிப்பு ஏற்படாது, சட்டம் அந்தளவுக்கு கடுமையாக நம்மளுக்கு தண்டிக்காது, கையில் காசு இருந்தால் அழகாக பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம், நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற இந்த தைரியம் எப்படி வர முடியும்? ஒரு ஆட்சியாளர்கள் இதை வந்து நீங்கள் வந்து சரி செய்வதற்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கணும், செய்யலையே. இல்லை, சமூக குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கு. ஆனால் சமூக குற்றவாளிகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போய் எப்படி அரசு வந்து ஃபைன் பண்ணிட்டு இருக்க முடியும்? அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இருக்கு, அரசுக்கு இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஒவ்வொரு இடத்தையும் ஒரு சமூக குற்றவாளி உருவாக்குறான் அப்படின்னா அப்ப சமூகத்திலேயோ பயங்கர ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே நம்ம. சமூகத்தில் இல்லை சார், நீங்க தொடர்ச்சியா ஒரு குற்றவாளி வந்திருக்கிறான்னா அந்த குற்றவாளி திரும்ப அந்த குற்றத்தை செய்து கொண்டே இருப்ப பிறகு அவனுக்கு வெளியில வந்து நீங்க ஈஸியாக அவன் உலாவுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று இன்னைக்கு அந்த ட்ரெயினில் நடந்த ஒரு பாலியல் அத்துமீறல் இருக்கு இல்லையா. அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து அவர்கள் பாலியல் அத்துமீறல் செய்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த ட்ரெயின் கிளம்புறதை பார்த்துக்கிட்டே இருந்து நல்லா வண்டி மூவ் ஆகும்பொழுது அவன் ஏறுறான், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறுறான். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறினோடனே அவங்க சொல்கிறாங்க, இது வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், இறங்குங்க. நம்மளுது இல்லை நாங்கள் அடுத்ததில் இறங்கிறோம், வண்டி மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெல் பிளான்டாக தான் அதை பண்ணுறான். ஏன் வெல் பிளான்டுன்னு சொல்லினா அவனுடைய குற்ற பின்னணி என்னன்றதை நான் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ வெல் பிளான்டாக பண்ணிட்டு அங்கே யாருமே இல்லைன்றதை அந்த 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 பெட்டியில் நடந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கு பிறகு அவன் கொஞ்சம் நேரம் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறான், பாத்ரூம்குள்ளே போயிட்டு அவனுடைய உடைகளை கலைந்து விட்டு இந்த பெண் முன்னாடி வந்து உடைகளை கலைந்த வாணிக்கு வந்து இந்த பெண்ணுடைய உடையை கலட்டுறதுக்கு முயற்சி எடுக்கும் பொழுது அந்த பெண்ணு போராடுவதை தாண்டி உண்மையாக அவளுடைய இயலாமையை சொல்லி வேற சொல்கிறான், நான் வந்து கருவுற்று இருக்கிறேன், 4 மாத கர்ப்பிணி, நான் என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சின பிறகும் அவனை விடுறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அவனுடைய மனப்போக்கு ஏன் விட தயாரானா, இது வந்து அவனுக்கு தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த பெண்ணை வந்து ட்ரெயினுக்குள்ளே வச்சு பாலியல் அத்துமீறல் செய்வதற்கு அந்த பெண் அந்த அவனோட மல்லு கட்டி போராடும் பொழுது அவன் கையை உடைக்கிறாங்க. அந்த பெண்ணோட கையை உடைக்கிறது தான் உச்சபட்சமான கொடுமை. கையை உடைச்சும் அதுக்கப்புறம் அந்த பெண் இனங்கலன்றதுக்கு பிறகு தள்ளிவிட முயற்சி எழும்போது ட்ரெயினில் தொங்கிக்கிட்டே ஒத்த கையில் தொங்கிக்கிட்டே போகும்பொழுது கையில் திருப்பி எட்டி உதைச்சு அவங்களுக்கு கீழே தள்ளி விடுறான். இன்றைக்கி வந்திருக்க அப்டேட்டு, அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருந்த கரு அந்த குழந்தை இறந்து இருக்கிறது. இது எவ்வளோ மோசமான ஒரு சூழல் பாருங்கள். இவனுடைய ஹேம்ராஜா அவனுடைய பேர், 2022 இளம்பெண் செல்ஃபோனை பறிச்சிருக்கிறான். செல்ஃபோனை பறித்து அவங்கள வந்து கடத்தி கொண்டு போய் இதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுருக்கிறதா இருக்கட்டும். 2023 இளம்பெண் வந்து கடத்தி கொண்டு போய் அவங்களோட நகை பணத்தெல்லாம் எடுக்கிறதா இருக்கட்டும், பாலியல் அத்துமீறல் செய்வதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இது போன்ற அடுத்தடுத்த சம்பவம் செஞ்சிருக்கான். இவன் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவன் திரும்பி உள்ளே போயிருக்கிறான். லாஸ்ட்டாக வந்து மர்டர் கேஸோ கொலை கேஸை செஞ்ச ஒருத்தனை எப்படி வந்து இவனுக்கு திரும்ப அனுமதி கொடுத்து ரொம்ப இயல்பாக பொதுமக்களோடு உலாவ விடுறீங்க? ஒரு குற்றம் வந்து ஒருத்தன் வந்து ரிப்பீட்டடாக செய்கிறான்னா அந்த ஹேபிச்சுவல் அவனுக்கு இருக்குனாக்கா திரும்ப செய்யக்கூடிய நபர்கள் மீது தான் நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டு அதுக்கப்புறமேட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற நபர்கள் மீது என்ன மரண தண்டனை ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்க? கொலை செய்திருக்கிறான், பெண்களை வந்து வன்புணர்வு செய்திருக்கிறான். இப்போ மீண்டும் வந்து இது கொலையில் தான் போய் முடிஞ்சிருக்கும். யதார்த்தமாக அந்த பெண் வந்து உயிர் பிழைத்திருக்கிறார், இறைவன் கிருபையால். அதான் நான் யதார்த்தமான உண்மை சார். ட்ரெயின்லேருந்து விழுந்து பொழைச்சவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி இன்றைக்கி அவங்க போகிற வேகத்தில். ஆனால் இதுவும் ஒரு கொலை வழக்காகத்தான் பதிவு செய்யணும். ஏன்னா அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை இறந்திருக்கிறது. இது ஒரு கொலை வழக்கு தான்.
இதை ஒரு கொலை வழக்காக கன்சிடர் பண்ணி அவனை வந்து தூக்கு தண்டனை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதை பற்றி எதை பற்றியாவது சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கிறீர்களா? ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் ஆதாரம் இருந்தால் கொடுன்னு ஒரு முதலமைச்சரை கேட்கும் பொழுது அப்போ அதிகார மையம் வந்து இவர்களுக்கு துணையாக நிற்கிறதுன்னு ஒரு பக்கம் ஒரு பயம் ஏற்படுகிறது. இப்போ இந்த ஞானசேகரன் வழக்கில் வந்து 6 காவலர்களே வந்து துணையாக இருக்கிறாங்க, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பிள்ளை 13 வயது குழந்தை வந்து வழிமாறி வந்து காவலர்கிட்ட உதவி கேட்டாக்கா அந்த காவலர் வந்து போலீஸ் பூத்தில் வச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சா இருக்கட்டும், ஸ்கூல்ஸில் வந்து ஆசிரியர்கள் இப்படி அத்துமீறல் செய்வது, குழந்தைகளிடம் சின்ன சின்ன குழந்தைகளிடம் செய்வது எந்த மாதிரியான மனப்போக்கை வளர்த்து விட்டு இருக்கிறதுனாக்கா அப்போ இவர்களுக்கு ஆட்சியாளர்கள் மீதோ காவல்துறை மீதோ பயம் இல்லை. காசு வச்சுக்கிட்டா என்ன வேணாலும் செய்யலாம், காசு இல்லாமல் நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியலாம், எவிடன்ஸ் அளிக்கக்கூடிய வேலை செய்யலாம். இன்னும் குறிப்பாக இந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய தைரியம் வந்தது எது தெரியுமா? பேசிக்கான ஒரு விஷயம், தன்னுடைய ஆட்சி மோசமான ஆட்சின்னு யாராவது குறை சொல்லிடக்கூடாதுன்னு ஆட்சியாளர்களே ஒரு குற்றத்தை மறைப்பதற்கான முயற்சி எடுக்கிறது தான் இந்த மாதிரியான திமிர்த்தனம் பண்ணக்கூடிய பெண்கள் மீது அடக்குமுறை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்திருக்க முதல் தைரியம். ஆமாம், என் ஆட்சியில் இப்படி பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கிறேன், தூக்கி உள்ளே வச்சேன், காவல்துறை வெளிப்படையாக சொல்லி ஆட்சியாளர்கள் சொல்லி ஆமாம் இந்த மாதிரி செஞ்சாக்கா நான் தூக்குவேன் யாராக இருந்தாலும் சொன்னீங்கன்னாக்கா இந்த பயம் வரும்ல. காவல் உயர் அதிகாரி ஒரு முறை ஒரு வழக்கில் சொன்ன வார்த்தை, ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் நான் பேசுவேன். என்ன மொழியில் இது வரைக்கும் பேசியிருக்கீங்க? ஒரு இயல்பாக ஒரு விஷயம் இருக்கிற ஒரு பெற்றோர் வந்து ஒரு பதட்டமான ஒரு மனநிலையிலேயே அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதான நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி அதைத்தான் நான் இன்றைக்கி எழுதியே கொண்டு வந்திருக்கேன். ஒரு தாய் தகப்பன் என்ன மனநிலையில் இருப்பாங்கன்றதுக்காக தான் பேராபத்தில் பெண் சமூகம்ன்ற தலைப்பில் எழுதியிருக்கிறேன். பிஞ்சுகள் வழி தாங்குமா, பிறப்புறுப்பு என்றொன்று இருந்தால் போதுமா, உருவத்தில் பெண்ணாய் இருந்தால் உணர்ச்சிகள் வருகிறதா, கருவுற்ற பெண்ணாய் இருந்தாலும் காமம்தான் தெரிகிறதா, சில ஆசானும் சரியில்லை, அரசாங்கமும் சரியில்லை, பாதுகாப்பாய் பயணம் செய்ய பருவம் எது என்று தெரியவில்லை, பள்ளிகள் எல்லாம் பள்ளி அறையா, பாடசாலைகள் எல்லாம் படுக்கை அறையா, ஆட்டோவிலும் அடக்குமுறையா, அனுதாபிகளுக்கு அளவே இல்லையா, ஆட்சியாளர்களுக்கு இரக்கம் இல்லையா, ஆண்டவா இதை கேட்க யாரும் இல்லையா, யாருடன் நான் பழகச் சொல்வது, யாரை நம்பி அவளை விட்டு செல்வது, காலமும் சுமந்து கொள்ள நான் கங்காருவாய் பிறக்கவில்லை, காமத்தின் பிடியிலிருந்து அவளை காப்பாற்ற நான் எங்கு செல்ல, அரக்கனாய் மாறிய ஆண்களை வெறுக்கிறேன், தகப்பனாய் என்று தனிமையில் அழுகிறேன், அரக்கனாய் மாறிய ஆண்களை வெறுக்கிறேன், தகப்பனாய் என்று தனிமையில் அழுகிறேன். நான் ஒவ்வொரு பெற்றோருடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு போயிடுறாங்க, அந்த பிள்ளைகள் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுது, பெற்றோர் வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு 7 மணிலேருந்து 8 மணி ஆகிடுது. அந்த இடைப்பட்ட காலம் யாரை நம்பி விடுவது? யாரை நம்பி அதிகப்படியாக விட்டமோ இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நடக்கிற அத்துமீறல்களை பார்க்குறோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய தொந்தரவை பார்க்குறோம். அப்போ சமூகம் என்ன மாதிரியான சமூகம் மாறிடுச்சு? இப்போ இவர்கள் பிள்ளைகளை எந்த நேரமும் தூக்கி சுமந்து கொண்டே இருப்பதற்கு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் எங்கேயும் அனுப்பாமல் போகிற இடத்துலாம் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டே போகிறதுக்கான முடியுமா? கங்காருவா அவங்க. ஸோ இப்போது இந்த மனப்போக்கு இது எப்படி சரி செய்ய முடியும்? நம்ம வந்து அரசாங்கத்திற்கு கவனம் ஈர்ப்பதற்காக நம்ம பேச முடியும், ஆனால் இதை ஒரு ஆட்சியாளர்கள் நினைச்சா மட்டும்தான் சரி செய்ய முடியும். ஆட்சியாளர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அதை மாற்ற முடியும் பொழுது தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர்னு சொல்கிறார்ல, தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர் ஏன் அந்த உங்களுக்கான தாய் உள்ளம் மறுத்து போய்விட்டதா, இல்லை வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. முதல்வர் தான் முடிவெடுக்கணும் இந்த விஷயத்தில். ஏன்னா இதற்கு மேலே வந்து அட்லீஸ்ட் காவலர்களுடைய உயர் அதிகாரிகளாவது சமரசம் இல்லாமல் 4 பேரை செய்யுங்க. இங்கே இந்த மாதிரியான பொறுக்கிகளை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதை யாருமே வந்து இங்கே ஆதரிக்க மாட்டாங்க, அதுக்கு எதிர்ப்பு குரல் வராது. இல்லை சட்ட ரீதியாக அவங்கள ஹேங் பண்ணுறதுக்கான எல்லா வழிவகையும் இருக்குல்ல, சட்ட ரீதியாக அவங்கள தொங்க விடணும்னா அவன் பணத்தை கொண்டு வரான், அவன் பெரிய பணபலத்தை வரான், இங்கே வந்து நீதி வந்து நிதியால் வாங்கப்படுகிறதுன்ற பல குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் நினச்சா தான் இதை செய்ய முடியும். அட்லீஸ்ட் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், இதையாவது செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதையும் நீங்கள் செய்ய தவறிட்டீங்கன்னாக்கா நீங்கள் நீட்டில் மரணம் அடைஞ்சால் மட்டும் அப்போ மட்டும் நீங்கள் ஆக்ரோஷமாக பேசுகிறதும், அந்த அனிதாவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் அழுகிறதும், அதில் போடக்கூடிய நாடகத்தெல்லாம் நீங்கள் அரங்கேற்றுறீங்க. இப்போ ஏன்னா இப்போ நீட்டோடைய பிரச்சனையும் மறுபடியும் தலை தூக்கிடுச்சு. வரக்கூடிய மே 4ஆம் தேதி வந்து நீட்டுக்கான பயிற்சி, நீட்டுக்கான தேர்வு எழுதி ஆகணும் பொழுது அந்த தேர்வை சந்திக்கிறதுக்கு மாணவ பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதலை இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறது? ஏன்னா முதல் முறையாக நீங்கள் தான் சொன்னீங்க நீட்டை ஒழித்து விடுவோம், இந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டீங்க. அப்போ ரகசியம் உங்களுக்கு தெரிந்த பிறகும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சார். மாணவ பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, நிப்பாட்டிட்டு ஒரு கிளாஸில் 60 பேர், 60 × 1000 எவ்வளோ சார்? 60,000 ஆச்சா? 2 ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துடலாமா? நீங்கள் இதை வச்சு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் ப்ரைவேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும்னு ஒரு அரசாணை வெளியிடணும். நீங்கள் ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ஜிஓ மூலம் ட்ரெயின் பண்ணுங்கள்.
அதுக்கு உங்களுக்கு அனுமதியை தவிர இதை வச்சு நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா உதயநிதி அவர்களே கடந்த முறை அனிதாவின் மரண தினத்தை மறந்து விட்டார். கார் ரேஸில் ரொம்ப பிஸியாக இருந்தார். அதற்கான ஒரு பதிவு வரலன்னும் பொழுது திரும்ப திரும்ப அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கேள்வி, இந்த பிள்ளைகளை பாதுகாக்க என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் வந்து எவ்வளவு சொத்து சேர்த்தீங்க, நீங்கள் எவ்வளோ ஆடம்பரமானீங்க, உங்கள் குடும்பம் எவ்வளோ வளர்ந்துச்சு, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, என்னமோ செஞ்சுட்டு போங்க. விளிம்பு நிலை மக்களுக்கான கல்வியையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதையாவது குறைஞ்சபட்சமாக செய்யணும்ல. 4 வருஷம் கடந்துருச்சுல. 4 வருஷம் கடந்து இதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அல்வா சாப்பிட்டுக்கிட்டே சுற்றுறதும், அதுக்கு ஒரு விளம்பர மாடல் மாதிரி நீங்கள் செயல்படுவதும் இது எப்படி ஏற்புக்குரியதாக இருக்குன்றதுக்குள்ள முதல்வர் தான் பதில் எடுக்கணும். பாலியல் தொல்லை கொடுப்போருடைய கல்வி தகுதி வந்து ரத்தாகும். ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு பதிலடிகளெல்லாம் வந்து தரப்பட்டிருக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதை வந்து சொல்லியிருக்கிறாரு. மாணவிகள் மீது ஏதாவது இது மாதிரி குற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா கடும் தண்டனைகள் வந்து ஆசிரியர் மீது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன எடுத்துட்டீங்க? அவங்களுடைய கல்வி தகுதியை ரத்து பண்ணப்படும் அப்படின்னு எத்தனை பேருக்கு இப்போ செஞ்சுட்டீங்க? இப்போ நடந்துருச்சுல. ரத்து செய்யப்படும் அறிக்கை விடுறதை விட இத்தனை பேர் செஞ்சிருக்கான்னு சொல்லி ஒரு 10 பேர் அவங்களுடைய கல்வி தகுதியை ரத்து. ஆசிரியர் அத்துமீறலுக்கு ஒரு அதிரடி பதில் தானே வந்து தமிழ்நாடு அரசு உடனே அரசாணையா பதில் தேவையில்லை சார், செயல் தான் எங்களுக்கு தேவை. பதில் தான் நீங்கள் காலங்காலமாக சொல்கிறீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுல்ல, ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அன்பில் மகேஷ் தான் பேசுனீங்க, யார் ஏரியாவில் போய் யார் ராசின்னு போகிறதுன்னு கேட்டீங்கல்ல. அப்படி கேட்டு நீங்கள் இத்தனை ஆசிரியர்களுக்கான கல்வி தகுதி ரத்து செய்து விட்டோம், முதல்வர் செய்து விட்டார், ஏன் சொல்லலை இந்த நொடி வரைக்கும்? இது அவசர காலமாக செய்ய வேண்டியது சார். நீங்கள் ஒரு அக்யூஸ்டை ஹேங் பண்ணுறதுன்னா நைட்டு 12 மணி கூட நீதிபதி வீட்டுக்கு போகிறீங்க, கரெக்டுங்களா? அப்படி செய்யக்கூடிய நீங்கள் இது பிள்ளைகளுக்கான மோசமான சூழல், பெற்றோர்கள் பாதிப்பை உணர்ந்து பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுறாங்க. குருகுல கல்வி அனுப்ப முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, வீட்டிலே வச்சுக்கக்கூடிய ஒரு சூழல்னா இவங்க வேலை வெட்டிக்கு போகணும் பொழுது ஒரு அசாத்தியமான ஒரு சூழல் எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டில்ன்றது உணர்ந்த பிறகாவது முதல்வர் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவர்கிட்ட நம்ம அதிகப்படியான வேண்டுகோள் இப்படி தான் வைக்க முடியும். இல்லாட்டி அந்த காலத்தில் அவதார புருஷன்களை யாரோ தோன்றாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் வந்து யாராவது புதிதாக தோன்றி அவர்கள் வதம் செய்ய வேண்டியது தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்றதை நீங்கள் தான் முடிவு சொல்லணும். ரயிலில் கர்ப்பிணியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற அந்த ஹேமராஜ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க. 3 நாட்களுக்குள் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர், எல்லா டீட்டெயிலான ஆவணங்கள் எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தியிருக்கா? ப்ரெஷரை ஏற்படுத்திருக்கின்ற விட தமிழ்நாடு அரசுக்கு இது வந்து ஒரு களங்கம் தான். நீங்கள் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு இந்த விஷயத்தை கூட தம்பிதுரை அவர்கள் நாடாளுமன்றத்தில் அண்ணாநிதி விவகாரத்தை பேசினார் இல்லையா, அது எவ்வளோ பெரிய கவனம் ஈர்க்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்போது தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகு இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையம் இப்படி ஒரு விஷயத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்மளும் இதுவும் வந்து தேசிய அளவில் கவனப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை மாறினதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இல்லையான்றதை இன்றைக்கி அடுத்த ஒரு கேள்வியாக வந்து நிற்கிதுன்னும் பொழுது இல்லை, நிதர்சனமான உண்மை அதுவாகத்தான் இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி. நன்றி.